நகரம் பைஸ்ரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஊடகவியலாளர் விஸ்வநாத் அவர்கள் சந்தித்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரபா. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறங்கி போயிருக்காங்க. இப்போ சமீபத்திய செய்திகள் இன்னும் அதிகமாகுங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது கள்ளச்சாராயமா இல்லை விஷச்சாராயமா? ஊடகத்தில் ஒரு தரப்பு கள்ளச்சாராயம் போடுறாங்க, ஒரு தரப்பு விஷச்சாராயம் போடுறாங்க. இது எது உண்மை, கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா? இல்ல, ஒரு வேதனையான ஒரு தருணத்தில் சிரிக்க வேண்டியதா இருக்கு பிரபா. என்ன காரணம்னா, பத்திரிகை ஊடகங்கள் ஏன் இப்படி தரக்குறைவாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு தெரியல. கள்ளச்சாராயம் என்பது நல்ல சாராயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் விற்கக்கூடியது நல்ல சாராயம், அரசாங்கத்தின் அனுமதி பெறாமல் வைத்திருப்பது கள்ளச்சாராயம், காய்ச்சுவது கள்ளச்சாராயம். இப்ப எப்படி கருப்பு பணம் கள்ளப்பணம் அப்படின்னா, அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டி வரியை கட்டினா அது நல்ல பணம், அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் வரியை கட்டாமல் ஏய்த்தால் அது கள்ளப்பணம் கருப்பு பணம். அதே போலதான் சாராயத்தை அரசாங்கம் விற்றால் அது நல்ல சாராயம், மக்களே காய்ச்சினால் அது கள்ளச்சாராயம். ஏனென்றால் அரசு அனுமதி பெறாமல் இவர்கள் காய்ச்சுகிறார்கள். இதைத்தான் இவங்க சொல்லணும். ஆனால் இதை சொன்னால் எங்கே அரசுக்கு கெட்ட பெயர் விடுமோ என்று இந்த பத்திரிகை ஊடகங்கள் கருதுகின்றனவோ என்று தெரியவில்லை. விஷச்சாராயம் என்ற ஒரு புதிய ஒரு சொல்லாடலை இவர்கள் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா சாராயம் நல்லது, நல்ல சாராயம், விஷமில்லாத நல்ல சாராயம் இருக்கிறது என்று இந்த ஊடகங்கள் ஒத்துக்கொள்கின்றனவா என்கிற கேள்விதான் நமக்கு எழுது. அப்படின்னா நீங்க நல்ல சாராயம் ஒன்று இருக்கிறது, அதை குடிச்சிருந்தா பரவாயில்ல, இந்த விஷச்சாராயத்தை குடித்ததுனால தான் இறந்து விட்டார்கள் என்பதை போலத்தான் ஊடகங்கள் இப்பொழுது பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. இது மிகவும் ஒரு வேதனையான ஒன்று. இது எப்படின்னு வந்தீங்கன்னா, இது சன் தொலைக்காட்சி என்ன செய்தி நிறுவனம் என்ன தலைப்பு போடுகிறதோ, என்ன பெயர் வைக்கிறதோ, அது எல்லா தொலைக்காட்சிகளும் பின்பற்றுகின்றன. சன் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி என்ன சொல்லாடலை பயன்படுத்துகிறதோ அதை பின்பற்றுகிறது. மொத்தத்தில் அது காய்ச்சி அருந்தப்பட்ட, தவறாக காய்ச்சப்பட்ட விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கள்ளச்சாராயம். இதுதான் அப்ப விஷச்சாராயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கள்ளச்சாராயத்துல காய்ச்சி சாகாமல் நிறைய பேர் இருக்கானே, அதை தரமாக காய்ச்சக்கூடிய பல வல்லுநர்கள்லாம் நீங்க கடந்த காலத்துல இருந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதுச்சேரியில சாராய கடைகளை அரசே திறந்து வைத்திருக்கிறது. அந்த சாராயத்தினால் இதுவரை இறந்தாங்கன்னு இல்லை. ஏன்னா அரசே சாராயம் காய்ச்சி அவர்கள் சாராய கடை மூலமாக விற்கிறார்கள். கள்ளு கடை அங்கே இருக்கிறது. இது இல்லாம IMF என்று சொல்லக்கூடிய IMFL என்று சொல்லக்கூடிய இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர், இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய வெளிநாட்டு மதுபான வகைகள் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு டாஸ்மாக். இன்னைக்கு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய எல்லா சரக்குமே அது எதுவுமே நம்முடைய இந்திய சரக்கோ உள்ளூர் சரக்கோ அல்ல. அது IMFL என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய வெளிநாட்டு மதுபான வகைகள். அந்த ஃபார்முலாவை வாங்கி இங்க அவர்கள் காய்ச்சி வண்ணமாக காய்ச்சி ஒரு வண்ணச்சாராயத்தை விற்றுக்கொண்டு அது வெளிநாட்டு மதுபானத்தை டாஸ்மாக்ல வைக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே உரிய பனைமரத்திலும் தென்னை மரத்திலும் வரக்கூடிய கல்லை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இதே போல சாராயம் தனியார் காய்ச்சினால் அது சட்டவிரோதம். அதையே நீங்க அரசு செய்தால் இந்த சட்டவிரோதம் இல்லை இல்லையா? யாரும் போய் இந்த கள்ள விஷச்சாராயத்தை காய்ச்ச போவதில்லை. புதுச்சேரி மாதிரி நீங்க சாராய கடை திறந்து விடலாமே. எனக்கெல்லாம் நினைவு இருக்கிறது, எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் என்று நினைக்கிறேன். கடாமார்க் சாராயம் என்று பாட்டில சாராய கடைகள் இங்க இருந்தன. தமிழ்நாட்டில் சாராய கடை இருந்தது, கள்ளுக்கடை இருந்தது. அதுக்கு பிறகுதான் பிற்காலத்துல இந்த IMFL என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு மதுபான கடைகள் அது தனியார் கடைகளாக இருந்தன. அப்புறம் அது அரசுடைமையாக்கி கல்வி மருத்துவத்தை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு இந்த டாஸ்மாக் மதுபான சாராய விற்பனையை அரசு எடுத்துக்கொண்டு திறம்பட செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்னது போல இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்றதுல ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, எப்ப விஷச்சாராயம் குடிச்சு சாகுறீங்க, அது ஒரே நாளுக்கு போறீங்க, நீங்க பேசாம டாஸ்மாக்லயே வாங்கி குடிக்கலாமே என்பதை போல டாஸ்மாக்கு ஒரு மறைமுக விளம்பரத்தை தான் இந்த தருணத்துல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு தகவலாக இருக்கு. இந்த விஷயத்துல இந்த அரசு எடுத்திருக்க நடவடிக்கை சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த 10 லட்சம் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்குறது, அதாவது கண் காணாம போனவங்க, கண்ணு தெரியாம போனவங்க 50,000 கொடுக்குறது அது சரின்னு நினைக்கிறீங்களா ஒரு அரசு? முதல்ல இந்த யார் இந்த மாதிரியான கள்ள விஷச்சாராயத்தை தயாரித்து குடிக்கிறாங்கன்னா, மிகவும் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள். டாஸ்மாக்ல போய் மதுபானம் வாங்கினால் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செலவாகும், நம்மளே காய்ச்சிடுவோம், செலவு குறைவாக இருக்கும், நிறைய மது போதை கிடைக்கும் என்பதால்தான் குடிக்கிறாங்க. அப்ப எளிய மக்களுக்கான ஒரு மதுபானம் இங்கே டாஸ்மாக் கடையில் இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர்களே காய்ச்சுகிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது.
அப்படி காய்ச்சி அவர்கள் வந்து அது தவறுதலாக மெத்தனால் அதிக அளவு அதில் சேர்த்ததுனால முதல்ல கண்ணு போயிருக்கு பல பேர்த்துக்கு. கிட்டத்தட்ட 35 பேர் இறந்திருக்காங்க, 109 பேர் மொத்தமா குடிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தகவல் வருது. எனவே இது வந்து அந்த எளிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முதல்ல நீங்க வந்து முதல்ல இந்த கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், கலர் சாராயத்துல விட்டுருவோம். ஏன் இப்படி வந்து அவர்கள் அருந்துகிறார்கள் என்ற கேள்வியைத்தான் அரசாங்கம் அதனுடைய மனதில் முதலில் வர வேண்டும். இப்போ நீங்க வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் தவறு செய்யறவனை தூக்கி ஜெயில போடுறது, தவறு செய்யறவனுக்கு வந்து நீங்க வந்து அவனுக்கு பணம் 10 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுத்து இன்னைக்கு வந்து அவனை வந்து அரசாங்கம் பரவாயில்லப்பா செத்தவங்களுக்கு பணம் கொடுத்துருச்சுன்னா இப்ப நாளைக்கு என்ன ஆகும்? ஏற்கனவே கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இது போன்று இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரு முன்மாதிரியாக இந்த அரசு திகழ்ந்திருக்கு. இப்ப நம்ம 4 பேர் சேர்றோம், 4 பேர் சேர்ந்து குடும்பத்துல வறுமைன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் சேர்ந்து கள்ளச்சாராயத்தை மச்சச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை உருவாக்கி விடாது. எனவே இது என்னன்னா எங்க பிரச்சனை, ஏன் இவர்கள் இவ்வாறு காய்ச்சி இறந்துகிறார்கள் என்கிற அந்த கேள்விக்கு முதல்ல போனாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட அரசாங்கங்கள்லாம் இங்க இருக்கிறதா, அப்படிப்பட்ட அரசு நிர்வாகிகளும் அரசினுடைய தலைமையும் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மொத்தத்துல செத்து போயிட்டியா, அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருச்சுப்பா, 50,000 பணம் கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு. அதை விட கொடுமை என்னன்னா இவர்களுக்கு கொடுத்தது சரி இல்லைங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் விடுங்க. இதுல காய்ச்சியவர்கள் யார், வெற்றவர்கள் யார், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறது தகவல் இல்லை. அதே போல அந்த உள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா மதுவிலக்கு காவல்துறை அப்படின்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. இப்ப இந்த மதுவிலக்கு காவல்துறையில கூட கஞ்சா கேஸ் சேர்த்திருக்காங்க. எப்படி வந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து வாகன சோதனை செய்ய வேண்டும், ஹெல்மெட் இருக்கான்னு சோதனை செய்ய வேண்டும், அவர்கள் உரிமம் பெற்றவர்களா, ஓட்டுநர் உரிமம் இருக்கா, வண்டிக்கு உரிமம் இருக்கா, இதெல்லாம் தொடர்ந்து அவ்வப்பொழுது சோதனை செய்து கொண்டு இல்லை என்றால் அதற்கு வந்து தண்டம் விதிக்க வேண்டும். அதே போல குடிபோதையில் வண்டியை ஓட்டினால் தண்டம் விதிக்க வேண்டும் என்பதை போல அன்றாடம் சோதனை செய்வது போல இன்று கஞ்சா வழக்குகளும் கஞ்சா பிடிக்க வேண்டும் என்கிற பணியும் தற்பொழுது மதுவிலக்குத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்குத்துறையில நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து சாதாரண மற்ற காவல் நிலையங்கள் இருக்கிற மாதிரி நிறைய காவலர்கள் எல்லாம் கிடையாது. குறைந்த காவலர்கள், குறைந்த அதிகாரிகள் தான் அதுல இருக்காங்க. இது ஒரு பெரிய ஏரியாவுல பெரிய அளவுல வந்து இப்ப குறிப்பா நீங்க வந்து மதுவிலக்கு போலீசாருடைய மிக முக்கியமான பணி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கே கல் இறக்க தடை இருக்கிறது. தமிழ்நாட்டுல கல் இறக்கினால் அது கள்ளக்கல்லாயிரும். அது பனைமரத்தில் இருக்கிறாலும் சரி அல்லது தென்னை மரத்தில் இறக்கினாலும் சரி. அப்போ கல் இறக்கிறாள் என்பதை கண்காணிப்பதும் இவர்களுடைய வேலை, இந்த மதுவிலக்கு காவல்துறையோட வேலை. கள்ளச்சாராயமோ அல்லது சாராயம் காய்ச்ச கள்ளச்சாராயம் அல்ல மொத்தத்துல சாராயம் அவர்களே உரிமம் இல்லாமல் காய்ச்சி அருந்துகிறார்களா அல்லது விற்கிறார்களா என்பதையும் கண்காணிக்க வேண்டியது. இப்ப கூடுதல் அவர்களுக்கு கஞ்சாவும் வந்துருச்சு. இப்ப கஞ்சா எங்க பயிரிடுறாங்க, கஞ்சா எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு வாரத்திற்கு ஒரு கேஸா, ஒரு வழக்காவது 2 வழக்காவது பதிவு செய்தே ஆக வேண்டிய நிலைக்கு தற்பொழுது மதுவிலக்கு காவல்துறையினர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக ஏற்கனவே அதுல வந்து ஆட்கள் குறைவு. இப்படிப்பட்ட சில நிலையில வந்து மற்ற துறை காவலர்களை அழைத்துத்தான் இவர்கள் ஏதாவது செய்யணும். இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற தகவல்கள் எல்லாம் மேல வந்து உயர் அதிகாரிகளுக்கு செல்லாமலே இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அந்த காவல் நிலைய பகுதியில ஐஎஸ் இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல இருப்பாங்க, நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மதுவிலக்கு காவல்துறையினர் இருப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு இறப்பு நடந்துட்டா உடனே தகவல் வந்து நிச்சயமாக இந்த ஐஎஸ்க்கும் போயிருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த மதுவிலக்கு காவல்துறை அந்த இந்த இறந்து போனவருடைய அந்த பகுதியில வந்து கண்காணிக்கக்கூடிய மதுவிலக்கு காவல்துறைக்கும் போயிருக்கும். கிராமங்கள்ல மதுவிலக்கு காவல்துறைக்கு அறியாமல் நீங்க வந்து அந்த ஊரினுடைய மக்களுடைய குடிக்கும் வழக்கம் அப்படிங்கிறது மற்ற நமக்கெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரியும் ஒரு ஊர்ல இவர்கள் எதை குடிக்கிறார்கள், டாஸ்மாக் போய் குடிக்கிறாங்களா, இல்லது வந்து அவங்களே காய்ச்சி குடித்துக் கொள்கிறார்களா, கல்லறைக்கு குடித்துக் கொள்கிறார்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப கஞ்சா வழக்கு கூடுதலா இருக்கும் போது கஞ்சா பயன்படுத்துகிறார்களா, ஒவ்வொரு பகுதியிலும் டேட்டா பேஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுவிலக்கு துறைக்கு 199 விழுக்காடு தெரியும். அப்போ இந்த ஊர்ல வந்து ஒரு இறப்பு நடந்திருந்ததுன்னா இவங்க எல்லாம் டாஸ்மாக்ல வாங்கி குடிக்க மாட்டாங்கப்பா, அவங்களே காய்ச்சி குடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து அதுல இவங்க மெத்தனால் சேர்த்து குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காம கூண்டோடு மாற்றம் செய்திருக்கிறாங்க. அந்த பகுதி காவல்துறை மதுவிலக்கு காவல்துறையை கூண்டோடு மாற்றம் தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் மாவட்ட கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா உள்ளூர் மக்கள் உள்ளூர்ல இருந்து வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அங்க வந்து இந்த மாதிரி வந்து காய்ச்ச போறாங்க அப்படிங்கிற தகவல் தெரியாம இருந்திருக்கு, அல்லது ஏற்கனவே காய்ச்சல் இறந்தானா அப்படின்னு தெரியாம இருக்கு. இது போன்ற தகவலை வைத்து அவர்களால் நிச்சயமாக அங்க வந்து கண்காணித்திருக்க முடியும். ஆனால் எந்த இடத்துல பிழை நடந்தது அப்படிங்கறத விசாரிக்கிறத விட்டுட்டு கூண்டோடு அவர்களை மாற்றம் செய்து வேற இடத்துக்கு போட்டுட்டு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டா இந்த கள்ளச்சாராயம் என்கிற இதனுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்து விடுமா என்கிற கேள்விதான் இருக்கு. எனவே ஏன் காய்ச்சினார்கள், எதற்காக காய்ச்சினார்கள்,
இவ்வாறு அவர்கள் காய்ச்சாமல் இருப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு எவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டும் என்பதைத்தான் யோசிக்கணுமே தவிர, இந்த மாதிரி சாராயம் தவறுதலாக காய்ச்சி குடித்து விட்டு இறந்து போவர்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்க தொடங்கினா இதுவே நாளைக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். இவற்றை தடுப்பதற்கு பல கோடிகள் செலவு செய்தாலும் கூட பரவாயில்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, டாஸ்மாக் மதுபான போதை பத்தாம கஞ்சாவையும் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் போயிருக்காங்க அப்படின்னா, போதை மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இளைய தலைமுறை போயிருக்கு. கிராமத்து மக்கள் பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சி குடிக்கும் அளவுக்கு போயிருக்காங்கன்னா எங்க பிரச்சனை அப்படின்னு முதல்ல அரசு ஆராய வேண்டும். ஆராய்ந்து இதை தடுப்பதற்கு என்ன வழி, மக்களை இந்த பிரச்சனைகள் அவருடைய பிரச்சனைகள் என்ன என்று கண்டறிந்து அதை தீர்வு காணணுமே தவிர, சும்மா செத்துட்டாங்களா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த 4 அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம்னா இந்த கள்ள விஷச்சாராயம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ஓய்ந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறது கடல்ல அலை ஓய்ந்துவிடும் என்று நம்பக்கூடிய அறியாமையை போன்றதுதான். இல்ல, கடந்த வருடம் கூட விழுப்புரம் மரக்காணத்துல நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மதுராந்தகம் பகுதியில சில பேர் இருந்தாங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில இருந்திருக்காங்க. தொடர்ந்து இது நடக்குது. இது ஒரு அலட்சிய போக்குல திமுக அரசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல மட்டும்? அலட்சிய போக்குன்னு சொல்றதை விட என்னன்னா, இப்ப நிர்வாகம், காவல்துறையோட நிர்வாகம் அப்படிங்கிறது யார் கையில இருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க ஒப்பீடா சொன்னோம்னா பல பேர் உடன்பிறப்புகளுக்கு எல்லாம் கோபம் வரும். இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில நீங்க அப்போது காவல்துறை இருந்த கட்டுப்பாடும், காவல்துறை எந்த அளவுக்கு கௌரவமாக வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும், அதுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் அரசுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடை தவிர நீங்க மற்ற நேரங்கள்ல பொதுவாக இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காவல்துறையோட செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்பதற்கும், திமுக அரசு குறிப்பாக மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் என்பது எப்படி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பாக செய்தித்தாள்ல உடுமலைப்பேட்டையில சீருடையோடு ஒரு காவல் ஹெட் கான்ஸ்டபிள் நினைக்கிறேன் ஒரு செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்காரு. இன்னும் பல இடங்கள்ல பிடிபட்ட கஞ்சாக்களை காவல்துறையினர் விற்றதாக தகவல். இன்னும் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில ஒரு கார் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய காரை கொண்டு எங்க வீட்டு முன்னாடி நிறுத்துறாருங்க, சொன்னா கேட்க மாட்டேன்றாரு. இதற்கு 5 போலீஸ்காரர்கள் ஜீப்ல வந்திருக்காங்க. எதுக்கு? காரை நிறுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கு. அது என்னங்க அநியாயமா இருக்கு? கார் நிறுத்துறதுக்குலாம் ஒரு போலீஸ் போர்ஸ் ஜீப்ல செலவு பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்னா, இல்லைங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பணம் கொடுத்திருக்காங்க, அதனால அவங்க வர்றாங்க அப்படின்னா. ஆக இப்படி முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மை எல்லா பக்கம் போறதை நம்ம பார்க்கிறோம். காவல்துறைக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலேயே காவல்துறை ஒரு டெடிகேட்டடா சிறந்த காவல்துறையினரையும் காவலர்களையும் காவல் அதிகாரிகளையும் கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் நீங்க ராணுவத்தை போல ஒபேமை ஆர்டர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்பதான ஒரு படை இது. இந்த படையினை மிகச்சரியாக கட்டளையிட்டு அந்த கட்டளையின் அடிப்படையில் கட்டுக்கோப்புடன் வைத்திருக்கும் போது மட்டும்தான் இந்த துறை சிறந்து விளங்கும். ஆனால் இப்பொழுது கட்டுக்கோப்பு அந்த கட்டளை இடுதல் என்று யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பொதுவாகவே திமுக அரசின் மீது கடந்த காலங்கள் இந்த விமர்சனம் பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் நினைவு இருக்குது. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட எஸ்பிக்கு ஈடான பவர் கொண்டு வரலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனால் திமுக ஸ்டாலின் அவர்கள் பிற்காலத்துல அது போன்ற பழைய நிலை வரக்கூடாது, திமுக வந்துவிட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்ற அந்த கெட்ட பேர் வரக்கூடாது, கடந்த காலங்களில் செய்த தவறுகள் எல்லாம் இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு திமுக காரர் போய் பரோட்டா கடைக்காரர் அடிச்சாலும் கூட பரோட்டா கடைக்காரர் பிரியாணி கடைக்காரர்லாம் போய் நேரடியா சமாதானம் செய்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு இந்த ஆட்சியில பார்த்தோம் அப்படின்னா இந்த காவல்துறை என்பது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்ல, பயந்து போய் மக்கள் கிடக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுது. அதிலும் நீங்க பாத்தீங்கன்னா மது போதையில இருக்கக்கூடியவங்க கூட அவன் நம்ம கட்டுப்படுத்தி விட முடிகிறது. இந்த கஞ்சா பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் கைகளில் கத்தியும் வன்முறையும் கையில் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்கு. இப்ப கூட இந்த சாராயம் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கும் போது கள்ளச்சாராயம், திமுகவினுடைய நிர்வாகிகள் ஒருத்தர் அயலக பொறுப்பில் இருந்து ஒருத்தர் போதை மருந்து கடத்தல கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் விசாரணை இருப்பது, அதற்கு பிறகு கஞ்சா தற்போது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்ட காரணத்தினாலதான் மதுவிலக்கு துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆக அந்த அளவுக்கு இப்பொழுது சாராயம் என்று சொல்லக்கூடிய அனுமதி பெறாமல் சாராயத்தை காய்ச்சுவதும் அதிலும் மெத்தனால் உள்ளிட்ட விஷங்களை இந்த விஷச்சாராயம் என்று ஊடகங்கள் சொல்வதை போல கள்ள விஷச்சாராயத்தை அதனால் ஏற்படக்கூடிய இந்த ஹூச் டிராஜடி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டிராஜடி என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் கண்முன்னே நேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் திராவிட மாடல் ஆட்சிதான். இங்கே தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கோவணம் கட்டி விட்டார்கள், பள்ளிக்கூடம் போக வைத்தார்கள், கை கட்ட வைத்தார்கள், சமமாக உட்கார வைத்தார்கள்.
ஆணும் பெண்ணும் ரோட்டில் நடக்க வைத்தார்கள் என்றெல்லாம் பெருமை தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற சாராயம் குடித்து 35 பேர் இறக்கிறார்கள், கண்கள் பறிபோகின்றன என்பது இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து முன்னேற்றங்களும், இவர்கள் முன்வைத்த முன்னேற்றங்கள் எல்லாம் இவர்கள் பொய்யாக கட்டமைத்தவை என்பது இப்பொழுது புலனாகிறது. பிரபா, இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில மிக்க மிக்க நன்றி.